வணக்கம். 1935ஆம் ஆண்டு கனடாவில பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற இடத்துல ஒரு உருக்கு ஆலை இருந்தது. அந்த உருக்கு ஆலையிலிருந்து சல்பர் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த சூழலுக்கு ஒவ்வாத சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாயு வெளியேறிக் கொண்டிருந்தது. அது எல்லை தாண்டி அமெரிக்க நகரங்களுக்கு வாஷிங்டன் போன்ற இடங்களுக்கு அது பரவி கொண்டிருந்தது. இப்ப இது பார்த்தீங்கன்னா கனகாலமாக, அதாவது 1935ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட அது 3, 4 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இது சம்பந்தமான நிறைய முரண்பாடுகள் இரு நாட்டுக்கு இடையில போய் கொண்டிருந்தது. இறுதியில 1938ஆம் ஆண்டு இதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டு, கடைசியாக 41ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்னன்னு சொன்னா, இந்த சர்வதேச சூழல் சட்டப்படி ஒரு மாசு ஏற்படுத்தக்கூடிய நபர் தான் அதுக்குரிய நிவாரணத்தையும் வழங்கப்படும். பொலிட்டர் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விதிமுறையின் கீழ கனடா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், அதாவது வாஷிங்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள், விவசாய பயிர்கள் நிறைய பாதிக்கப்பட்டது. அவர்களுக்கான அந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும்னு சொல்லி இதுல வழக்கினுடைய தீர்ப்பு கூறப்பட்டது. என்னன்னு சொன்னா, இது எல்லை தாண்டி அந்த மாசை ஏற்படுத்தக்கூடிய விளைவு கனடா செய்திருந்ததால கட்டாயம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அந்த சூழல் சட்டத்தினுடைய விதிமுறை. இது ஓகே, இது சரியான ஒரு மனித செயற்பாட்டால இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. அது அதுக்கு பொருத்தமானதாக அதுக்குரிய தீர்ப்பு அமைந்தது. தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா, கனடாவில் காலநிலை மாற்றத்தால், அதாவது அதிகப்படியான வெப்பத்தால காடுகள் தீப்பெட்டி, காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காட்டு தீயினுடைய அந்த புகைகள் தற்போது அமெரிக்காவினுடைய நகரங்களுக்கு பரவி கொண்டிருப்பதால மக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு கனடா பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னா, இந்த காடுகளை சரியா பராமரிக்கவில்லை. இப்படியான காலநிலை மாற்றம் வரும்போது இப்படி ஒரு காட்டு தீ ஏற்படும் சொல்லி தெரிந்திருந்தும் அதை சரியாக செய்யவில்லை என்று சொல்லி கனடா அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தி தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துக்கிறார். இதுக்குரிய நிவாரணத்தை நீங்க கட்டாயம் வழங்க வேண்டும் சொல்லி. அப்ப இந்த இடத்துல கனடா அதை மறுத்திருக்கின்றது. ஏனென்றா இது ஒரு இயற்கையானதான். இது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு தீ. கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இதை கொளுத்தவில்லை என்று சொல்லி. அப்ப இதுல பார்த்தா இது மனித செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட இயற்கையான ஒரு விடயம். காட்டு தீ என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய விஷயம். அதை நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது ஏற்கனவே உங்களுக்கு இது தெரியும், இது நடக்க போறது தெரியும், நீங்கள் அந்த மரங்களை வெட்டி அதற்கான முன்னெச்சரிக்கை செய்ய இல்ல, காடுகளை பராமரிக்கலன்னு சொல்லி குற்றம் சாட்டு. அப்ப இது இங்க மனித செயற்பாடு நடக்கவில்லை. அதாவது அங்கே ஏற்கனவே நடந்த அந்த கேஸ் அதாவது அந்த கேஸுடைய பேர் ட்ரெயில்ஸ் மெல்டர்ன்னு சொல்லக்கூடிய கேஸ் தான் 1941ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த முடிவு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மனித செயற்பாடு, அதாவது ஒரு உருக்கு ஆலை ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக